ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியல் இப்போ ரொம்பவே சூப்பராக அண்ட் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக் வந்துட்டு என்னடா நம்ம இந்த போலிச்சாமியாரை கண்டே பிடிக்க முடியாது போல அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அபிராமி தீபா கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் கோவிலுக்கு வராங்க. ஸோ சாமியை கும்பிட்டு வெளியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சாமியாரை பார்க்குறாங்க. ஸோ தீபாவுக்கு உதவி செஞ்ச சாமியார். அவங்கள பார்த்தோன்னே இது பார்த்தீங்கன்னா, தீபா வந்துட்டு அம்மா நல்லா இருக்கீங்களா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அபிராமி வந்துட்டு உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். தீபா வந்துட்டு எனக்காக அவளுடைய தாலியை கழட்டி வச்சுட்டா. ஆனால் இப்போது அந்த தாலி அவள் கழுத்தில் ஏறுறதுக்கு நிறைய தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இவ கழுத்தில் இந்த தாலி ஏறுறதுக்கு நீங்களே ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்லுங்கள், எந்த கெடுதலும் நடக்காதுல்ல அப்படின்னு சொல்லி அபிராமி கேட்குறாங்க. அதுக்கு தீபாவுமே பார்த்துட்டு ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. ஐயோ இந்த சாமியாரம்மா என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அபிராமியும் இவங்க பாட்டுக்கு தீபா முன்னாடி கேட்டுட்டோம், ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு வேற எனக்கு தெரியலையே. ஒருவேளை தீபாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக தீபா வந்து கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடுவாளே. ஐயோ எதுவுமே நடக்கக்கூடாது, நல்லபடியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அந்த சாமியாரம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் நினச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அபிராமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. என்னன்னா, உங்கள் உயிருக்கு எதனாச்சும் ஆபத்து வந்துடும்னு நீங்கள் நினைக்காதீங்க, உங்கள் உயிருக்கு எதுவும் ஆகாது, தீபா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரம்மா கிளம்பிடுறாங்க. இதை கேட்டோடனே அபிராமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்புறம் என்னம்மா தீபா, சாமியே வாக்கு கொடுத்துருச்சு, இனிமே விருப்பப்படி இந்த கல்யாணம் ஜாம்னு நடக்கும்னு சொல்லி அபிராமி கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தீபாவுடைய கல்யாணத்துக்கு நடக்கணும்னா முதல்ல வந்துட்டு கார்த்திக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாட்சி பயங்கர ஷேக்கிங்க கேட்குறாங்க. என்னது பொண்ணு பார்க்க போறீங்களா? ஆமாம், பொண்ணு பார்க்கறது இல்லையா அப்படின்னு, கல்யாணத்தோட ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜரே பொண்ணு பார்க்கறதா அப்படின்னு சொல்லிட்டு, தீபாவை நம்ம இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், ஸோ தீபாவை பொண்ணை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க, நான் மாப்பிள்ளையோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்லிடுறாங்க. மீனாட்சி மைதிலையும் நீங்கள் எங்ககிட்ட விட்டுருங்கம்மா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை ரெடி பண்ணுறாங்க. அண்ட் ரம்யாவும் கிளம்பி வராங்க. ரம்யா வந்துட்டு நீங்கள் உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லா கூத்து செய்யுங்க, கடைசியில் கார்த்திக் ஏன் கழுத்துலாம் தாலி கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ள வந்துட்டு தீபாவெல்லாம் அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறாங்க. கார்த்திக் வந்தோடனே, கார்த்திக் எதுக்காகமா என்னை வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம இப்போ பொண்ணு பார்க்க வந்திருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது பொண்ணு பார்க்கவா? ஆமாப்பா, முறைப்படி தீபாவை பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சரின்னு சொல்லிட்டு தீபாவும் மேலேருந்து அழைச்சிட்டு வராங்க. தீபா அழைச்சிட்டு வந்தோடனே தீபா எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை நான் மாப்பிள்ளைக்கிட்ட ஒரு டைம் பேசிட்டு தான் சொல்லுவேன்னு சொல்லி தீபாவும் ரம்யாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தீபாவும் கார்த்திகையும் பேசிக்கிறாங்க. செம்ம சூப்பராக ரொம்ப லவ்லியாக போயிட்டுருங்க நம்ம கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.